Hi friends, welcome to RH Kitchen. இன்றைக்கி நம்ம ஈஸியான கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த ஜீப்ரா கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணிலா மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் 200 கிராம் சுகர், 1 கப் ஆயில், 1 கப் மில்க், 2 டீஸ்பூன் வினிகர், இதெல்லாமே நம்ம சேர்த்திட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்த இந்த மிக்ஸ் நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா சல்லடை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் நம்ம இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெனிலா மிக்ஸ் நம்ம இன்னொரு பவுலுக்கு பாதியாக மாற்றிடலாம். மாற்றின இந்த பாதியில் இப்போ நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு இது மேலே சல்லடை வச்சு 25 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா சல்லடை பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா மிக்ஸ் எந்த பதத்தில் இருந்துச்சோ அதே பதத்தில் நம்ம இந்த சாக்லேட் மிக்ஸுமே செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கீழே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துக்குள்ளே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா நம்ம கேக் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் அது கீழேருந்து ஒட்டாமல் வரதுக்காக தான் இந்த பட்டர் பேப்பர் வைக்கிறோம். அது நம்ம இல்லாமல் கூட குக் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துக்குள்ளார 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா மிக்ஸும் 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் மிக்ஸும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. எல்லா மிக்ஸும் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி கடைசியை டிசைன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சில்வர் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் இதுக்குள்ளார வச்சுட்டு மூடி போட்டு மூடி 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில். இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பேக் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ பேக் ஆகிருக்குன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா நம்ம நடுவில் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். அது மாவு மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை 10 to 15 மினிட்ஸ் ஆற வச்சு எடுத்துடலாம். அப்புறமா சைடில் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்டிக்கை வச்சு இல்லாட்டி கத்தி வச்சு அப்படி எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டு கீழே இருக்கிற பட்டர் பேப்பரை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது நம்ம இது கடைக்கு போய் வாங்கவே தேவையில்லை. இது நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக நம்ம வீட்லேயே ஜீப்ரா கேக் ரெடி பண்ணியிருக்கோன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நடனமாடும் நாவல் சுவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.